அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன, பாதகமான விளைவுகள் என்ன, இந்த பாதகமான விளைவிலிருந்து தப்பிக்க என்ன செய்யணும், என்ன மாதிரியான விஷயத்தை நீங்கள் சரியாக செஞ்சால் இன்னுமே நல்ல பலன்களை பெற முடியும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடகம் ராசி சக்கரத்தில் 4ஆவதாக வரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. இந்த ராசியோட அதிபதி சந்திர பகவான். இந்த ராசியில் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்திற்கு பலன் இருக்கா, இல்லை அந்த கஷ்டங்கள் மேலும் தொடருமா, நாம் தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாம். கடகராசிக்காரங்க, உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுமே தீர வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு செய்கிறது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். வெள்ளிக்கிழமையில் நீங்கள் அம்மன் ஆலயம் சென்று எலுமிச்சை பல தீபம் ஏற்றி உங்களோட மனதில் இருக்கும் குறைகளை சொல்லி வழிபட்டுவாங்க. படிப்படியாக அந்த குறைகள் நீங்குவதை நீங்கள் கண்கூட காண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, எலுமிச்சை பல தீபத்தை ஒருபோதும் வீடுகளில் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது. அம்மன் ஆலயங்களில் மட்டும்தான் எலுமிச்சை பல தீபம். எந்த ஆலயமாக இருந்தாலுமே ஆலயத்திற்குரிய வழிபாடு எலுமிச்சை பல தீபம், வீடுகளில் மட்டும் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது. இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல அம்மனுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அன்னையின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு, கடகராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே இந்த 12 ராசிகளையுமே அதிக அளவிற்கு நேர்மையும் விசுவாசமும் உண்மையும் வாய்மையும் கொண்ட நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. சட்டுன்னு யார் ஒருத்தர்கிட்டையுமே ஒட்டிக்க மாட்டீங்க. அவங்க பேசுகிற விதத்தை வச்சு அவங்க யார், என்ன, எப்படி அப்படிங்கிறத ஓரளவுக்கு மனதிலேயே நீங்கள் ஆராய்ச்சியும் செஞ்சுருவீங்க. உங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் பழகுவீங்க. அதுபோல் உயிருக்கு உயிராக பழகினா பிரிவதற்கு ரொம்பவும் கஷ்டப்படுவீங்க. இந்த உதவி செய்கிறது உங்களுக்கு ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய ஒரு செயல். கடகராசிக்காரங்களுக்கு சத்தம் போட்டு சிரிக்கவும் சத்தம் போட்டு அழுகுறதுக்குமே தயக்கம் காட்டக்கூடியவங்களாக இருப்பீங்க. கரெக்டு தானே? ஏன்னா நீங்கள் ஒரு அமைதியின் சிகரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு படத்தில் காமெடி சீன் வந்துச்சுன்னா கூட அதை பார்த்துட்டு ரொம்ப சத்தம் போட்டுலாம் சிரிக்க மாட்டீங்க. உங்களோட சத்தமே இந்த இடத்துல கேட்காது. அதற்காக நீங்கள் ரொம்பவும் அமைதியான நபர்கள் அப்படிலாம் சொல்லவே முடியாதுங்க. எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சவங்க நீங்கள். கடகராசிக்காரங்களுக்கு திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய செயல் பிடிக்கல அப்படின்னா கோபித்து கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. ஒருத்தங்க செய்கிற விஷயத்தில் எது சரி எது தப்பு அப்படின்னு கரெக்டாக ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறதுல நீங்கள் வல்லவர்களாக இருப்பீங்க. வீண் வம்பு சண்டைக்கெலாம் நீங்கள் போக மாட்டீங்க. அதே போல் வந்த வம்பு சண்டையாக இருந்தால் சும்மா விட மாட்டீங்க. அமைதியாக தானே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இலக்காரமாக உங்களை நினைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கோபமே வரும். நீங்கள் கோபம் அப்படிங்கிறது இப்போ எதிரி உங்களுக்கு நீங்கள் ஆப்போசிட்டில் கோவப்படுறீங்க இல்லையா, அவங்களோட செயல் பிடிக்கல அப்படின்னு கோச்சிக்கிட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட பல நாட்கள், பல மாதங்கள், ஏன் ஆண்டு காலங்கள் கூட பேசாமல் இருப்பீங்க. உங்களோட உங்கள் கோபத்தில் கூட ஒருவித அமைதி இருக்கும். அடிதடிலாம் உங்களுக்கு பிடிக்காது. இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இந்த கிரக நிலைகளின் மாற்றங்கள் மூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கண் திருஷ்டி கோளாறு எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே அதை தடைகளையுமே உடைத்தெறிவதற்கான ஒரு பலம் கிடைக்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா, இந்த கருங்காலியாலான பொருட்களை நீங்கள் அணிஞ்சுக்கோங்க. கட்டாயம் இது நல்ல பலனை கொடுக்கும். அதுவும் இந்த கண் திருஷ்டி கோளாறுகளுக்கெல்லாம் ரொம்பவும் நல்லதாக இருக்குது. கருங்காலியாலான பொருட்கள் நிறைய விலையை சொல்கிறாங்க, எங்கே வாங்குறது அப்படின்னு புரியுதுங்க. நீங்கள் இப்போ ஒரு நம்பர் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. 90 87 67 77 89 இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கருங்காலியால் செய்யப்பட்ட, அதுவும் ஒரிஜினல் கருங்காலியால் செய்யப்பட்ட கருங்காலி மாலை, மோதிரம், பிரேஸ்லெட் அப்படின்னு 3 வகையாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு என்ன பொருள் தேவைப்படுதோ அதை வாங்கி அணிஞ்சுக்கோங்க. இந்த கருங்காலி பல கஷ்டங்களிலிருந்து உங்களை விடுபடவும் கண் திருஷ்டி கோளாறுகளிலிருந்து விடுபடவும் உறுதுணையாக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் சூரியன் நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் வகையில் அமைஞ்சிருக்கிறார். அதே போல் உங்களோட ராசிக்கு 2ஆம் அதிபதியாக இந்த சூரியன் 8ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு யோகாதிபதியான செவ்வாயுமே வக்ர நிவர்த்தியும் அடைகிறார். இது ரெண்டுமே ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் வகையில் இந்த மாற்றங்கள் உண்டாக போகுது.
அதே போல் புதன் பகவானுமே 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். மீன ராசியில் புதன் நீச்சமாகிறதுமே, அதே ராசியில் சுக்கிரன் உச்சத்தில் குருவுமே பரிவர்த்தனை செய்யும் பொழுது உங்களுக்கு நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிற ஒன்று உருவாக போகுது. இதனால் 3, 12ஆம் இடம் பலமடையவும் போகுது. உங்களோட ராசிக்கு சுகாதிபதியான சுக்கிரன் வக்கரம் அடையும் பொழுது சுக்கிரனின் நகர்வை முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். சூரியன் உங்களோட குடும்பம் பழக்க வழக்கத்துக்கு அதிபதியாக திகழ்கிறார். அவர் 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்திற்கு பயிற்சியும் அடைகிறார். அவர் 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களோட குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருந்த மன கசப்புகள் நீங்கும். குடும்பத்தில் இருக்கிற அனைவருமே இணைந்து தொலை தூரத்தில் உள்ள கோவில்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு அமையும். உங்களோட வருமானத்தில் ஒரு பகுதியை நீங்கள் சரியாக முதலீடு செஞ்சீங்கன்னா தற்போது நல்ல பலனை நீங்கள் பெற முடியும். எதிர்காலத்திற்குமே இது உதவியாக அமையும். அரசியல் தொடர்புடைய தொழிலில் இருந்த தடைகள் வழக்குகள் நீங்கும். பழைய பாக்கிகள் ஒரு சில பாகம் வருவதற்குமே வாய்ப்பு அமையும். தொழிலில் புதிய மாற்றங்கள் உண்டாகும். தொழிலிட இளம் மாற்றங்களும் லாபமும் ஏற்படும். குல தெய்வத்தின் அருள் கிடைக்கும். புதன் கிரகத்தின் பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். புதன் கிரகத்தின் விபரீத ராஜயோகம் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட இருக்கு. சின்ன சின்ன தடைகள் இருந்தாலுமே அதில் நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி உண்டாகும். உங்களோட முன்னேற்றத்திற்காக அனைத்து முயற்சிகளுமே கை கொடுக்கும். தந்தை வழி சொத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். சகோதர வழி உதவிகள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சொத்து சார்ந்த ஆவணங்களில் எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டாகும். உங்களோட திறமைக்கு ஏற்ற முழு அங்கீகாரமே கிடைக்கும். தாய் தந்தை இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். உங்களோட செயல்களால் உறவினர்கள் பெருமைப்படுவாங்க. உங்களுக்கு இந்த மாதம் பொறுப்புகள் அதிகரித்து காணப்படும். உங்களோட பணிகளை நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவதன் மூலம் பதிவு உயர்வையுமே நீங்கள் பெற முடியும். முக்கியமாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கோபப்படுறதை குறைச்சிக்கணும். தேவையற்ற வீண் வாக்குவாதம் மேற்கொள்வதை கட்டாயம் குறைச்சிக்கணும். அதே போல் இன்னொரு விஷயம், இதை நீங்கள் கட்டாயம் இந்த மாதம் கடைபிடிச்சே ஆகணும். உங்களோட சேமிப்பை மற்றவங்களுக்காக எந்த ஒரு சூழ்நிலையுமே பகிராமல் இருப்பது நல்லது. பணத்தை கவனமாக கையாளணும். வயது உயர்ந்தவங்களுக்கு கண் பிரச்சனை, தலைவலி, மூச்சு விடுவதில் சிரமம் உண்டாகலாம். அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்பொழுது மருத்துவரை அணுகிறது நல்லது. குழந்தைகளோட கல்வி கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலை நிலவும். அதனால் அவங்களோட கல்வியின் மீது கவனம் செலுத்துறது நல்லது. மிகவும் முக்கியமாக உங்களோட வார்த்தைகளில் நீங்கள் கவனம் செலுத்தணும். ஒரு சில பிரச்சனைகள் உங்களோட வார்த்தைகள் மூலியமாக வரும். அதனால் என்ன பேசுகிறோம், எது பேசுகிறோம், குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட அனுசரித்து போகிறது, இது எல்லாமே நல்லதாக அமையும். உங்களோட வாழ்க்கை துணை, தந்தை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சமூகத்தில் உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே அப்படிங்கிற வருத்தம் அவ்வப்போது வரும். அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. உங்களோட பணி சிறப்பாக இருந்தால் அதற்கான பயனும் வந்துடையும். தொழில் பார்ட்னர்கள்கிட்டையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும். கணவன் மனைவியிடையே வாக்குவாதத்தை தவிர்க்கணும். உத்தியோகம் தொழிலில் அலைச்சலும் இருக்கும், வீண் விரயமும் இருக்கும். மனக்குறைகள் நீங்கி உங்களுக்கு நல்ல பலன்களை பெறக்கூடிய மன தைரியம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையுமே தீவிரமாக செயல்படுகிறோம். உங்களோட தாய் வழி, தந்தை வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துடும். அவங்களுக்குமே உடல் உபாதைகள் அவ்வப்போது வரக்கூடும். அதனால் சின்ன சின்ன பிரச்சனை வரும் பொழுதே நீங்கள் மருத்துவரை உடனே அணுகிறது நல்லது. இந்த மாதம் பெரும்பாலும் இதுவரைக்குமே நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு பலனாக பல வகை கிரக அமைப்புகளுமே அமைஞ்சிருக்கு. தொழிலும் சரி, வியாபாரமும் சரி, குடும்பமும் சரி, எல்லாமே சுப பலன்களை கொடுக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி மற்றவங்களுக்காக கடன் வாங்கி கொடுத்து பல பிரச்சனைகளில் சிக்கியிருப்பீங்க. அதனால தான் நீங்கள் இந்த மாதம் கிரக அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்கிறதுனால உங்களோட எதிர்காலத்திற்காக என்ன ஒரு மாற்றம் செய்யலாம், அடுத்தடுத்து உங்களோட குழந்தை, மனைவிக்காக உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்த நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களோட முழு கவனத்தையுமே செலுத்துறது நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தீவிரமாக செயல்படணும். அலைச்சலுமே இருக்கும். அந்த அலைச்சலை நீங்கள் பெரிதுபடுத்தவே தேவையில்லை. ஏன்னா அடுத்த வருங்காலத்திற்கான சேமிப்பு உயர்வதற்கு இந்த மாதம் மிகவும் சிறப்பான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால தான் இந்த கடகராசியில் உள்ள 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க. புனர்பூசம், பூசம் ஆகிய 3 நட்சத்திரக்காரருமே இந்த வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாட்டை தொடர்ந்து செய்வது நல்ல பலனை கொடுக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவில் சொன்ன கருத்துக்களும் தகவல்களும் உங்களுக்கு நிறைய ஒரு முன்னெச்சரிக்கையான தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம்.
அது மட்டும் இல்லாமல் எல்லா ராசிக்காரங்களுக்குமே இந்த மாதத்தோட பலன்கள் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பதிவு செய்ய போகிறோம். உங்களோட நண்பர்கள், உறவினர்கள் என்ன ராசி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குமே அந்த பதிவை ஷேர் செய்ய மறந்துடாதீங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.